பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்களையும் உங்களையும் கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுத்தி நம்மை அபிஷேகம் செய்தவரும் தேவனே. அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவன் செய்கிற 3 முக்கிய கிரியைகளை எடுத்து காட்டுகிறார். அல்லேலூயா. பாருங்க, உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன், நாங்களையும் உங்களையும் கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுத்துகிறவர் தேவன் என்று சொல்கிறார். என்ன அதுக்கு அர்த்தம்னா, விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து பலன் போதவே போதாது. தேவனே நம்மை விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க செய்கிறவர், வேரூன்ற செய்கிறவர் தேவன். சோதனை, துன்பம், எதிர்ப்பு என்ன வந்தாலும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் கிருபையை தேவனே தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கட்டிடத்திற்கு உறுதியானது அஸ்திபாரம். அஸ்திபாரம் தேவானது போல விசுவாசிக்கும் கிறிஸ்துவே அஸ்திபாரம். அப்போ நிலைத்திருக்கிறதுனா கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களே உறுதியானவர்கள். அதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கணும். அந்த அஸ்திபாரத்தில் தான் நம்ம நிலைத்திருக்கணும். பாருங்கள், அபிஷேகம் செய்தவர். அபிஷேகம் என்பது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரித்தெடுத்தல், பரிசுத்தமாக்குதல், ஊழியத்திற்காக நியமித்தல், பரிசுத்த ஆவியின் வல்லமை, இப்படி அநேக ஒரு அர்த்தம் கொள்ளுகிற காரியமாக இருக்குது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்களாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆமென். அப்போ தேவன் வெறும் ரட்சித்ததில் அவர் நம்மை யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக நம்மளை மாற்றுகிறார். அவரை போலவே நம்மளையும் உருவாக்கி தினமும் நம்மளை ஷேப்பன் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனே எல்லாவற்றிற்கும் மூல காரணம். நம்முடைய ஆவிக்குரிய நிலைத்தன்மையை அபிஷேகத்திற்கு காரணம் தேவனே. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு தேவனால் வருகிறது, நிலைத்திருத்தல் தேவனால், ஊழியம் தேவனால், அபிஷேகம் தேவனால். இது மனுஷனுடைய அந்த அகந்தை, பெருமை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவ கிருபையை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிற தேவன் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அப்போ சோதனையில் நம்ம சோர்ந்து போகாத ஒரு விசுவாசத்தை ஆண்டு நமக்குள்ளே ஊற்றி கிறிஸ்துவில் வேரூன்றி நிற்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளை நடத்துவதற்கு ஆண்டு நம்மளை உறுதிப்படுத்துகிறார். தேவன் நம்மளை அபிஷேகம் செய்கிறார். பரிசுத்த ஆவியின் கிரியை, அந்த கிரியை மூலமாக நமக்கு அபிஷேகம் செய்கிறார். இன்னும் ஊழியத்திற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் நம்மளை அநேக காரியங்களை நம்மளை பயன்படுத்துகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக, நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னும் கிருபையால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால் தான் நம் அனுதினமும் நாம் நடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஜீவன் இருக்குது ஆண்டோட கிருபை. ஆவிக்குரிய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, பயத்தில், நிலை தடுமாறுதல், ஆவிக்குரிய பலவீனத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? உன்னை நிலை நிறுத்துகிறவர் தேவன். ஆமென். அப்போ நீயே உன்னை தாங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் தேவன் உன்னை உறுதியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் சுயமாக நம்மளை சேவ் பண்ணி நம்மளை தாங்கி கொண்டு நம்மளே சுமந்து கொண்டு போவது முடியாத காரியம், இயலாத காரியம். தேவன் தான் நம்மளை தாங்குகிறார், சுமக்கிறார், தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்றால், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் தேவன். அல்லேலூயா. அப்போ நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவருக்கு உகந்த பாத்திரமாக கிறிஸ்துவை போலவே அனுதினமும் நம்மளை மாற்றிக்கொண்டு நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மளை அபிஷேகிக்கிறவர் தேவன். எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் என்னென்னமோ காரியங்கள், நம்ம எவ்வளவோ காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும், ஆனால் நமக்கு அபிஷேகம் என்பது மிக முக்கியம். நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்துக்காக தாகம் உள்ள மேல் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிற தேவன் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் என்றால் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும்.
ஆண்டவர் மீது வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மீது அந்த தாகமாக இருப்பின் மீது அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார், அபிஷேகிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை அநேக காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நம்மளை அநேக காரியங்கள், அநேக விஷயங்களை நம்மளை அபிஷேகித்து நம்மளை நேர்வழியிலே நடத்துகிறார். அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் முழுவதுமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்ததுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி முழு இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த 2026 வருஷத்தின் ஆண்டவர் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவுக்குள் நீர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை நீர் அபிஷேகிக்கிறீர் ஆண்டவரே. அப்போ அந்த அபிஷேகம் தான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறது, எங்களை வழிநடத்துகிறது. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபப்பா ஆண்டவரே. எங்களோட சுய பலத்தில் நாங்கள் ஓடாதபடி, எங்கள் சுய இஷ்டத்தின்படி நாங்கள் செய்யாதபடி, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.